GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். ஃபோட்டோகிராஃபர் பார்த்து கூப்பிடுவாரு, அம்மா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க மேடம் வாங்க. அந்த பொண்ணு ஷி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் ஒரு ரூமுக்குள்ளே விடப்படுறாங்க. அப்போ கூட அந்த பொண்ணு அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கிறது கிடையாது. ஒன்று பண்ணு, உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா நான் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு உனக்கு ரெடியாக இருக்கேன், நீ டைவர்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஒரே ஒரு ஆக்சிடென்டல் தாம்பத்தியத்தில் உருவான குழந்தை தான் அது. அதுக்கப்புறம் கூட பொதுவாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள உறவு இருக்கும், ஆனால் இவங்களுக்குள்ள அந்த உறவு அதோட முடிஞ்சு போயிடும். ஸோ போகும்போது அவங்க ஏதாவது ஒரு வகையில் குளிச்சுட்டு இருந்திருக்கும். அதுக்கு எங்கள் மாமனார் பார்க்குறாங்க அப்படின்னு வாசல்னுட்டு எங்கள் மாமனார் அநியாயம் பண்ணுறாரு, இங்கே பாருங்களேன் எப்படி தான் நடந்துக்கிறாருன்னு. இந்த ஆள் என்னை போட்டு அடித்து கொள்கிறான். வீட்டில் தாம்பத்தியம் கொண்டு இனி அவனோட வாழ மாட்டேன், அவங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணியாச்சு, உலகத்துக்காக குழந்தை பெற்றாச்சு, இனிமே இவனோட நான் வாழ மாட்டேன். ஏமா இப்படி எல்லாம் சொல்கிற, என் பையன் பாரு எப்படி தலை கவந்து உட்கார்ந்துருக்கான்னு. இந்த பையன்கிட்ட குட்டி பையன்ல, அவன் பூச்சாண்டி, அவன் பிடிச்சிட்டு போயிடுவான், உன்னை அம்மாட்ட இருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் சொல்ல அந்த பையன் அவங்க அப்பா பக்கத்தில் தூக்கும் போதே அவன் கத்துவான், கதறுவான். ஆனால் அப்போவே சொல்லிட்டார் அவர், என் குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிக்காதீங்க, ரைட்டா ராங் அவள் என் மனைவியாக இருந்துட்டா இவ்வளோ நாள். அந்த குழந்தைய அங்கேருந்து பிரிச்சுட்டு அந்த குழந்தையும் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்முடன் இணைந்திருக்காங்க, அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த வாரம் யாரோட? இந்த வாரமும் ஒரு ஆணுடைய கதையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பாவப்பட்ட ஆண்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது மேடம். இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஈக்குவலாக நீங்களும் எல்லா வேலையும் பண்ணுறவங்க தான். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதாநாயகன் பேர் ராம்குமார். அவர் அசோக் நகர் பக்கத்துலேயோ எங்கேயோ இருந்தவர். இந்த கிரானைட் எல்லாம் விற்பாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டு அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் விழுறதெல்லாம் வச்சு அது விற்கிற வேலை. அவங்க இருந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடம். ஆனால் அவங்க நீண்ட காலமாக அங்கேயே இருந்ததுனால வீட்டுக்கான வரியை கட்டிட்டு அவங்க வாழ்கிறாங்க. இவ்வளவு தான் அதில். இதை வச்சு தான் ரொம்ப நாள் அப்பா அம்மா ஒரு சிஸ்டர் ஒருத்தர் இருந்திருக்காங்க. இவ்வளவு தான் அந்த குடும்பமே. அப்புறம் இவரும் கல்யாணம் இல்லாமல் தள்ளி போட்டுகிட்டே இருந்தார். ஏன்னா சிஸ்டருக்கு கல்யாணம் பண்ணுறது இவருடைய கடமை. அதனால் அதுக்காக கொஞ்சம் சம்பாரித்து கொடுத்துட்டு இருந்தார். வீட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா ஒரு கேன்சர் பேஷண்ட், அம்மா. இவருக்கே என்ன பார்க்க வரும்போதே 40 வயசு 42 வயசுக்கு மேலே இருக்கும். அப்படியானா அவங்க அப்பாவுக்கு அதிலிருந்து ஒரு 25 வயசு 30 வயசாவது போடலாம். அப்படி தான் அப்பா அம்மா. ஸோ என்னை பார்க்க வரும்போது அவருக்கு டக்குன்னு பெருசாக பேசிட வரல. ஏன்னா அவர் தனக்குள்ளேயே எல்லாத்தையும் யோசிக்கிறார். நான் அவருடைய வாழ்க்கை கதையை கேட்குறதுக்கே 2-3 சிட்டிங் அவரை நான் வர சொல்ல வேண்டியதாக இருந்தது. மெல்ல மெல்ல அப்படி பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்த போது அவர் சொன்னது என்னென்னா, கல்யாணம் பண்ணணும் வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அப்படி கல்யாணம் பண்ணும்போது, சரி உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானா அப்படின்னு. இல்லை, அம்மா பார்த்தாங்க, யாரோ விவரம் சொன்னாங்க, இந்த மாதிரி அப்பா அம்மா 2 பேருமே தவறிட்டாங்க, 2 பொண்ணுங்க இருக்காங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க 2 பேருமே அவங்க சித்தி வீட்டில் தான் இருந்தாங்க, அதனால் இன்னொரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு பார்க்கவும் நல்லா தான் இருப்பாங்க, அதனால் அவங்கள நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் அப்பா அம்மா சரி அவங்க ஜாதகத்தை கொண்டு வாங்கினாங்க. இவங்க ஜாதகத்தை கொடுத்தாங்க. பார்க்கும்போது ஒரு 8 பொருத்தம் 10 பொருத்தம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல வழக்கமாக, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பொண்ணு பார்க்கவும் நல்லா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, தம்பி ராம்குமார் பாரு இந்த வரனை, இந்த பொண்ணு நல்லா தான் இருக்குன்னு அவர் ஒரே வார்த்தையில் சொல்கிறார். இங்கே பாருங்கம்மா, நம்ம குடும்பத்துக்கு ஆன மாதிரி பாருங்கள். நம்ம ஒரு மிடில் கிளாஸ், ஒரு லோயர் மிடில் கிளாஸ்ன்னு நம்ம சொல்லலாம், ஓஹோன்னு இருக்கிறவங்க இல்லை. ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸில் நம்ம குடும்பம் நடத்துகிற அளவுக்கு நமக்கு வரும் வருமானம். இது சொந்த வீடுன்னு நினச்சிக்க போகிறாங்க. நீங்கள் அதை முதல்லையே சொல்லிவிடுங்க, கோவில் நிலம், அது பேரில் நம்ம இங்கே குடியிருக்கிறோம், அதுக்கு வரி கட்டுறோம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இவ்வளோ நேர்மையாக சொல்கிறாரு மேடம். ரொம்ப சார். அப்படி அதாவது ஒரு பொன் குழந்தையை வச்சு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதனால் அந்த நிலைமை. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, சொல்லிடுறாரு, பாருன்னாங்க
வழக்கமாக சடங்கு மாதிரி எங்கேயோ பார்த்துருக்குறாங்க. சரின்ட்டாரு இவர். கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கிற பொழுதே கவனிச்சார், அந்த பொண்ணு யார்கிட்டையுமே பேசுறதில்ல, பெருசாக சிரிக்கிறது கூட கிடையாது. அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் பார்த்து கூப்பிடுவார், மா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க மேடம், வாங்க சார், நீங்கள் இப்படி நில்லுங்க, நீங்கள் இப்படி நில்லுங்க. உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எப்படியெல்லாம் வந்து வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த பொண்ணு ஷி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். அவர் பார்க்குறாரு, சரி இவருக்குமே கொஞ்சம் ஏஜ் வந்து அதிகம்தான் ஆயிடுச்சு. ஏன்னா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால லேட். ஒரு பெருசான எதிர்பார்ப்புன்னு அவருக்கு கிடையாது. அப்பா அம்மா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம குடும்பம் நடத்தலாம், அவ்வளோதான், சிம்பிளாக. ஸோ பேசிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போதே அது பொண்ணு வரதில்லை, பேசுகிறதில்ல. அப்புறம் 2 பேரும் தனிப்பட்ட முறையில் ஒரு ரூமுக்குள்ளே விடப்படுறாங்க. அப்போ கூட அந்த பொண்ணு அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கிறது கிடையாது. 2 பேரும் தனித்தனி தீவாக ஒரு கட்டிலில் தான் இருந்தது. அந்த கட்டிலில் இவர் மட்டும் படுக்கிறாரு, அந்த பொண்ணு கீழே போய் படுத்துக்குது. இவர் ஏன்னு கூட கேட்கறது கிடையாது. ஏதாவது காரணம் இருக்குமோ என்னவோ, நம்ம எப்படி போட்டு டிஸ்டர்ப் பண்ணணும், முடிஞ்சு போச்சு. ஸோ 10 நாள் 20 நாள் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற யார் கூடயுமே, இப்போது அவங்க அக்கா இருந்தாலும், அக்கா நீங்கள் சொல்லுங்க அக்கா அப்படின்னு கேட்கலாம், அல்லது அத்தைக்கிட்ட போய் கேட்கலாம், அத்தை நான் இன்றைக்கி என்ன பண்ணணும் சொல்லுங்கள், நான் இந்த காய்கறி நறுக்கி கொடுக்கட்டுமா. ஸோ அந்த அம்மாவாக பார்த்து, அம்மா நீ இதை செய்யன்னா செய்வாங்க, அது செய்கிறாங்க. போன கதையில் அது கூட செய்ய மாட்டாங்க அந்த கதையில். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, அந்த பொண்ணு செய்கிறாங்க. ஒரு புது பொண்ணுக்குரிய ஒரு நாணம், ஒரு சந்தோஷம் எதுவுமே அங்கே இல்லை. இவர் போய் கடையில் உட்காந்துட்டார். யாராவது 2 பேர் வந்தால் தானே வியாபாரம், அதனால் அந்த டைமில் நம்ம இருக்கலன்னு கடையை மூடிட்டு தான் வருவார். நார்மலாக ஒரு ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, கடையை மூடுறதுங்கிறது உங்களுக்கு 8லேருந்து 9 மணிக்கு தான் நார்மலாக. இதே மெட்ராஸ் தானே, அதனால் அதில். ஸோ ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க, நான் உங்களுக்காக காத்திருக்கலையா, எப்போ சீக்கிரம் வரலாம்லன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒன்றுமே கேட்குறதில்ல. அப்புறம் இவர் கேட்குறாரு, ஏன் நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறேன்னு. எனக்கு பேசியே பழக்கம் இல்லை, நானும் அக்காவும் மட்டுமே இருந்திருக்கோம், அதனால் அப்படின்னு சொல்கிறாப்புல. தென் இப்படி ஒரு நாளும் போயிட்டே இருக்குது. அவங்களுக்குள்ள தாம்பத்தியங்கிற நிகழ்வே நடக்கலை. அப்போ வந்து ஒரு நாள் வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, எதனால் நீ விலகி இருக்கிற, நம்ம 2 பேரும் தனியாகவே இருக்கணுமே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, நான் வந்து நன்னாகணும்னு நினச்சேன், எனக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி மேலே ரொம்ப அஃபினிட்டி உண்டு, இருக்கட்டும், அதனால் என்ன, எல்லா தெய்வமும் ஒன்று தானே, அதனால் என்ன, நீ போ, உனக்கு பிடிச்சிருந்தா நீ அங்கே போ, பார்த்துட்டு வா, எல்லாம் பண்ணு, அதனால் வந்து எனக்கு வேறு எந்த நினைப்புமே எனக்கு இல்லை, என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க கூடாதா, அப்புறம் அந்த மாதிரி நினைப்பு இல்லை அப்படின்னு. சரி இப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம், நானும் நீயும் ஒரு டாக்டரை போய் பார்க்கலாம், என்ன விஷயம்னு பார்த்துட்டு சரி பண்ண முயற்சி பண்ணலாம். நான் உன்னை எந்த காரணத்தை கொண்டு கம்பல் எல்லாம் பண்ண மாட்டேன், நீ பயந்துக்காத, 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தான் அது வாழ்க்கை. எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி 3 மாதம் 4 மாதம் ஆகிடுது. அப்பா அம்மா என்னப்பா என்னாச்சு ஏது, நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தெரியலையே, நாள் முழுக்க போய் கடையில் உட்காந்துக்கிறியே, அந்த பொண்ணு நீ வரலேன்னு கூட நினைக்க மாட்டேங்குது அப்படின்னுலாம் தெரியும்ல சார். பெரியவங்களுக்கு வந்து இளம் தம்பதிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய சந்தோஷமும் தெரியும், அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மனசில் ஒரு ஒத்து வரலைங்கிறதும் தெரியும். ஸோ மெல்ல மெல்ல கேட்குறாங்க. அப்போ வந்து இல்லை நாங்கள் டாக்டரை பார்க்கணுன்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு அப்படி சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், அந்த பொண்ணுக்கிட்ட அன்றைக்கி வந்த உடனே, இங்கே பாருமா, நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன், ஆனால் கல்யாணத்தினுடைய தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவங்களுக்கு வாரிசுன்னு வந்தால் அது என் மூலம்ங்கிறது தான் இந்தியன் சென்டிமெண்ட், அது தானே, பையனை பொறுத்து தானே வாரிசுன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று பண்ணு, உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா நான் டைவர்ஸ் கொடுக்குறதுக்கு உனக்கு ரெடியாக இருக்கேன், நீ டைவர்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். இவளுக்கு ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த பொண்ணு வீட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டுக்கு போனால் அங்கே எல்லாருக்கிட்டேயும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது. அப்புறம் 2-3 நாள் இருந்துட்டு வரும்போது நான் எங்கள் வீட்டுக்கு போகணும், அப்போ என்ன நினைப்பாங்க, நார்மலாக அந்த பொண்ணு வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க சித்தி பரவாயில்ல சந்தோஷமாக இருக்காங்க போல இருக்கு, அதனால தான் 4 நாள் கூட இங்கே இருக்க மாட்டேங்கிறா, போகிறேங்கிறா அப்படின்னு. அங்கே இருக்கும்போது புத்தி சொல்கிறாங்க, குழந்தைக்கு என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கணும், எப்படி இருக்கணும். ஸோ அங்கே போய் நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு போனால் அவ்வளோதான், முடிஞ்சது. ஏன்னா அவங்க எல்லாம் சேர்த்து வச்சதையெல்லாம் வச்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க.
இப்போ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பொண்ணு எங்கே போய் மாப்பிள்ளை எங்கே போய் பார்க்குறது, பொண்ணை எப்படி வச்சுருக்கிறது நாமா அப்படின்னு. அதனால் இல்லைல்ல எனக்கு டைவர்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி ஒரு 2 மாதத்துக்குள்ளர ஆக்சிடென்டலாக தட் ஹேப்பன்ஸ். சரியா? ஒரே ஒரு நாள் அந்த உறவு கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறா. அம்மா இந்த சென்ஸ் சித்தி தான் அவங்களுக்கு அம்மா மாதிரி. ஸோ அங்கே போகிறா. போய் ஒரு வாரம் கழித்து அவளுக்கு தெரியுது அவள் தான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கான்னு ஃபீல் பண்ணுறான். ஸோ திரும்ப கொஞ்ச நாள் கழித்து இங்கே வராங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 or 1.5 months வரைக்கும் இங்கே இருக்கிறா. தென் மார்னிங் சிக்னஸ்க்காக திரும்ப சித்தி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ தீஸ் பீப்புள் வேர் வெரி ஹாப்பிங்க. அப்பாவும் அம்மாவுக்கும் ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நாள் கழித்து பையனுக்கு கல்யாணம் பண்ணாலும் குழந்த ஒன்று உருவாயிடுச்சு, நமக்கு ஒரு வாரிசு வந்துருச்சுன்னு வீட்டில் சந்தோஷம். சாமிக்கெல்லாம் நேர்ந்து வைக்கிறாங்க, பொண்ணு நல்லா இப்படியாக குழந்தை பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி மஞ்சள் துணியில் ஒரு காசு முடிஞ்சு வைப்பாங்க, தெரியும்ல பெரியவங்கெல்லாம், அந்த மாதிரியெல்லாம் வைக்கிறாங்க. தினம் வந்து அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டுக்கிறாங்க. டேய் தம்பி நீ போய் பார்த்துட்டு வாடா, பாரு நான் இன்றைக்கி பர்ஃபி செஞ்சுருக்கிறேன், தேங்காய் ஒன்று முத்தி விழுந்தது நம்ம மரத்தில் இருந்து, நான் பர்ஃபி செஞ்சுருக்கிறேன் கொண்டு போய் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. இவர் தூக்கிட்டு அங்கே போய் கொடுப்பாரு. அவரும் காட்டிக்கிறது இல்லை. நார்மல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆக்சிடென்டல் தாம்பத்தியத்தில் உருவான குழந்தை தான் அது. அதுக்கப்புறம் கூட பொதுவாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார உறவு இருக்கும், ஆனால் இவங்களுக்குள்ள அந்த உறவு அதோட முடிஞ்சு போயிடுது. தட் இஸ் த ஃபஸ்ட் அண்டு லாஸ்ட்டு. ஸோ இவர் எப்படி கேட்பார், என்னன்னு கேட்பார். அப்புறம் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணான்னா அவள் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறா. ஸ்ட்ரெஸ் ஆனால் என்ன ஆகும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமனுக்கு மறுபடியும் பிரச்சனைகள் வரும், அல்லது பிளட் ப்ரெஷர் ஏறலாம், அவளுக்கு ஏதாவது சுகர் கிகர் வரலாம், அதெல்லாம் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் இஷ்யூஸு. ஸோ நம்ம இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம எவ்வளோ நாள் இப்படி தானே இருந்தோம், இப்போ என்ன ரைட்டர் ராங், முதல்ல இது வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு நல்ல நாளில் இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்குது. இவர் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த ஒரு வாரமோ என்னவோ அங்கே அடிக்கடி போகிறாரு. அப்புறம் 10 நாள் கழித்து போகிறாரு. அப்புறம் ஒரு வாரம். அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, போய் நான் பார்த்து அப்பாவும் அம்மா நானும் போய் அக்காவோட போய் அவங்க வீட்டில் சொல்லிட்டு வரோம், எப்போ நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு வரணும், நம்ம தான்ப்பா கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னாப்புல. சரிம்மா கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் போய் பேசிட்டு வாங்க. அது இல்லை அத்தை நான் வரல அத்தை, எனக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் இங்கே இருக்கணும், எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அத்தை அப்படின்னு. சரி 3 மாதம் முடியட்டும் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறது. இல்லை அத்தை நான் வரல அத்தை, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், எனக்கு குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கு அத்தை, எங்கள் சித்தி இருக்கங்காட்டிக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அக்கா அப்பப்போ வந்துட்டு போகிறேன். சரின்னு விட்டுட்டாங்க சார். 5ஆவது மாதம் வருது, 6ஆவது மாதம் வருது, வர்றதே இல்லை சார் வீட்டுக்கு, வரதே இல்லை வீட்டுக்கு. அவங்களும் என்னென்னவோ சொல்லி பார்க்குறாங்க. இல்லை நான் போகலை, உங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்கள் மாமியார் வீட்டில் சரியான கொடுமை, எனக்கு சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு ஆச்சரியம், ஏன் நீ இவ்வளோ நாள் எங்ககிட்ட சொல்லலை? இல்லை சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு நினச்சேன், அதனால தான் நான் சொல்லலை. இல்லை நான் கொஞ்ச நாள் கழித்து போகிறேன், கொஞ்ச நாள் கழித்து போகிறேன். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, வழக்கம் போல் கொஞ்சம் பேரை கூப்பிட்டுட்டு ரிலேட்டிவ்ஸு முன்னாடி இருந்து செஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் பேசி குழந்தைய கொண்டு வர சொல்லுங்கள், இங்கே வந்து இருக்கட்டும், இங்கே யாரும் எந்த கஷ்டமும் படுத்துகிறவங்க இல்லை. வந்தாங்க, போய் கூப்பிட்டதுக்கப்புறம் வந்தாங்க. ஒரு 4 நாள் 5 நாள் இருந்தாங்க. 5 நாள் இருந்துட்டு திரும்ப போயிட்டாங்க. ஒரு வாரம் 10 நாள் அங்கே இருக்காங்க. திரும்ப வருவாங்க ஒரு 2-3 நாள். இதுக்கு நடுவில் அவங்க மாமனாருக்கு வந்து கேன்சர் இல்லையா, அதில் கொஞ்சம் சீரியஸான நிலைமைக்கு வந்துட்டார். இந்த பொண்ணு அதை பயன்படுத்திட்டு என்ன சொல்லுது, நான் குளிக்க போனால் எங்கள் மாமனார் வீட்லேயே தானே இருப்பார், ஏதோ ஒரு அவசரம்னா டாய்லெட் போகணுன்னா எல்லார் வீட்லேயும் தனியாக எங்கேயோ ஒரு இடத்துல டாய்லெட்டும் பாத்ரூமும் இருக்கிறது இல்லை, பாத்ரூமும் டாய்லெட்டும் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ போகும்போது அவங்க ஏதாவது ஒரு வகையில் குளிச்சுட்டு இருந்திருக்கலாம். அதுக்கு வந்து எங்கள் மாமனார் வந்து பார்க்குறாரு அப்படின்னு. இது என்ன பண்ணுறா, ஐயோ இங்கே வந்து வாசலில் போய் நின்றுட்டு இவர் கடையில் இருப்பார், அந்த அம்மா கிச்சனில் இருக்கும், அல்லது மகளை பார்க்க போயிருக்கோம். வாசல் நின்றுட்டு எங்கள் மாமனார் அநியாயம் பண்ணுறாரு, இங்கே வந்து பாருங்களேன் எப்படி தான் நடந்துக்கிறாருன்னு, இந்த ஆள் என்னை போட்டு அடித்து கொள்கிறான் வீட்டில், அந்த அம்மா எனக்கு சோத்துலேயே விஷம் வச்சிரும் போல இருக்குது. எல்லாம் இமேஜினேஷன். யூனோ வை, தாம்பத்தியம் கொண்டு இனி அவனோட வாழ மாட்டேன், அவங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணியாச்சு, உலகத்துக்காக குழந்தை பெற்றாச்சு, இனிமேல் இவனோட நான் வாழ மாட்டேன், இந்த குடும்பத்தை என்னென்ன பண்ணணுமோ பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, இந்த அம்மா வெளியே போன அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னங்க உங்கள் மருமக இப்படி பேசுது
அப்படின்னு இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது வந்து சொல்லவும் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னம்மா உனக்கு பிரச்சனை, எதுக்குமா சத்தம் போட்ட, அப்படி ஏதாவதுன்னா நீ என்கிட்ட சொல்லலாம்ல, எனக்கு நான் மருமகன்னே நினைக்கல, நீ என் மக, நீ என்கிட்ட சொல்லு, மாமா என்ன பண்ணினார், என்ன சொல்லு. உங்கள் மாமாவை பொறுத்த வரைக்கும் எதை பற்றி நினைக்கக்கூட முடியாது, ஏன்னா ஹிஸ் டேஸ் ஆர் கவுண்டட். எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருப்பாங்கன்னே தெரியாது. அவரை பற்றி தப்பாலாம் பேசாதம்மா, நான் அவரோட 60 வருஷம் வாழ்ந்திருக்கேன். 60 வருஷம்னா 60 வருஷமாக இருக்காது, கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த அம்மாவுக்கு ஒரு 60 இருக்கும், அவருக்கு ஒரு 70. ஸோ இப்படியெல்லாம் அந்த அம்மா சொல்கிறாங்க. இல்லத்த, நான் குடிச்சிட்டு இருந்தாத்த, யாரோ ஒரு நிழலாடுற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதுதான் நான் சொன்னாத்த அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சு, பாரு இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது, இது உன் வீடு, என் பொண்ணு நீ, ஏன்னா நான் வந்து என்ன செய்கிறேன் என்னன்னு நீ பார்த்துக்கோ. இனிமேல் என்ன பண்ணுறேன், சாப்பாடு உனக்கு பேக் பண்ணி உன் டேபிள் மேலே வச்சிடுறேன், நீ சாப்பிட்டுக்கோ. நீ வெளியே போய் யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ நினச்சா எப்போ வேணால் கிச்சனுக்குள்ளே வரலாம், நீ சாப்பிடலாம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏம்மா இப்படி எல்லாம் சொல்கிற, என் பையன் பாரு எப்படி தலை கவந்து உட்காந்துருக்கான்னு. நாங்கள் இவ்வளோ காலம் இந்த வீட்டில் இருந்திருக்கோம், இது கோவில் நிலத்தில் நாங்கள் கட்டின வீடு, இவ்வளோ காலமாக ஒரு கெட்ட பேர் கூட கிடையாது. கோவிலில் பூஜைன்னா முதல்ல வந்து என் மகனை தான் கூப்பிட்டுட்டு போவாங்க, அத்தனை பேருக்கு நல்லது செய்வான். நீ இந்த மாதிரி அநியாயமாக பேசக்கூடாதம்மா. நான் இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்கிறதுக்காக சொல்லலை, ஏற்கனவே நடந்தது நடந்தாச்சு, நீ திருத்திக்கோ, என் பையனும் நீங்களும் சேர்ந்து வாழுங்க, அவ்வளோதான் அந்த அம்மா சொல்லுது. இந்த பொண்ணு கோவிச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு சார். 3 வருஷம் 4 வருஷம் வரவே இல்லை. திரும்ப இந்த பையன் போகிறார், நீ வா வந்து பார்த்துட்டு போ. இவன் என்ன சொல்கிற, குழந்தையை தூக்குனா, நீ குழந்தையை தூக்காத, நீ குழந்தையை தூக்காத, தொடாத, அது என் குழந்தை. ஏய் என்ன சொல்கிற, நான் தாண்டி அதுக்கு அப்பா, நீ தூக்காத, எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு. இந்த பையன்கிட்ட குட்டி பையன்ல, அவன் பூச்சாண்டி, அவன் பிடிச்சிட்டு போயிடுவான், உன்னை அம்மாட்டிருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் சொல்ல சொல்ல அந்த பையன் வந்து அவங்க அப்பா பக்கத்தில் வந்து தூக்க வந்தாலே, இவன் வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது சொல்கிறேன், தூக்கும்போதே வந்து அவன் கத்துவான், கதறுவான். ஸோ இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, ஐயையோ நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே, நம்ம எந்த தப்பும் பண்ணலையே. அப்புறம் அம்மா கிட்ட வந்து சொல்கிறான், அம்மா இது மாதிரிலாம் நடக்குதுன்னு. அதுலேயே அந்த அம்மாவுக்கு நோய் வந்துடுது. அந்த அம்மாவுக்கு உங்களுக்கு வழக்கமாக வர்றது தான், சர்க்கரை வரும், இல்லைனா பிளட் ப்ரெஷர் வரும், ஹார்ட் பேஷண்ட் ஆகிட்டாங்க அந்த அம்மா. ஸோ அந்த அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது, கடையை கவனிச்சிக்க வேண்டியது, திரும்ப வந்து அப்பாவை பார்க்க வேண்டியது. இப்படியே இதுக்கு நடுவில் கொஞ்சம் பேர் போய் போய் பேசி பார்த்தாங்க, ஒன்றும் வர மாதிரி தெரியல. அந்த ஸ்டேஜில் தான் என்னை வந்து பார்க்குறாரு. மேடம் இதுக்கு மேலே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை மேடம், அதனால் நான் ஏதாவது பண்ணணும், முடிவெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் அவங்க விஷுக்கு நான் வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாங்களாக யாரையும் த்ரெஸ் பண்ணி, வக்கீல்களாக யாரையும் த்ரெஸ் பண்ணி நீ டிவோர்ஸ் பண்ணணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். பட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இதில் என்ன சேர்ந்து வாழ்கிறதுக்கு அனுப்ப முடியுமான்னு பார்க்கலாம். இல்லை மேடம், சேர்ந்தால் கூட அது நல்லா இருக்காது மேடம். அவளும் என்னை வெறுக்கிறா, என் குடும்பத்தை வெறுக்கிறா, எங்கள் அப்பா மேலே தப்பாக சொல்கிறா, எங்களுக்கு 2 பேரும் நோயாளிகள். இந்த சமயத்தில் அவள் என்னோட வருவான்னு எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நான் அவளோட வாழ்ந்தது ஒரு நாள், அதனால் எனக்கு வேண்டாம் மேடம். சரின்னு நாங்கள் என்ன பண்ணோம், இதெல்லாம் கொடுமை தானே சார், வாசலில் நின்றுட்டு கத்துறது, தப்பான வகையில் மாமனாரை சொல்கிறது, மென்டலாக அவனை வந்து ஹாரஸ் பண்ணுறது, குழந்தைய பிரித்து வைக்கிறது, வராமலே இருப்பது, தாம்பத்திய உறவு கொள்ளாமலே வாழ்வது. பையன் ஸ்கூலுக்கு போகிற வயசாச்சு, இவர் கரெக்டாக ஸ்கூலுக்கு எந்த ஸ்கூலு என்னென்னலாம் கேட்டுட்டு அவங்க அக்காட்ட கேட்டுட்டு அதுக்கான ஃபீஸு மாதமான என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்வார். ஒரு பண்டிகை வந்துருச்சு, பொங்கலோ தீபாவளியோ அவனுடைய பர்த்டேயோ நியூ இயரோ, அப்பெல்லாம் துணி எடுத்து குழந்தைக்கு விடும். அவருக்கு அன்பெல்லாம் இருக்குது, பட் அவரால் அந்த வலி தாங்க முடியல. குழந்தை எட்டி உதைச்சா அந்த தகப்பன் எங்கே போவார்? ஸோ அந்த வலி இருந்தது. இதெல்லாம் பண்ணேன். சரின்னு நாங்கள் டைவர்ஸ் போட்டோம். இவ்வளோ குரூயல்ட்டி நடந்திருக்குது, அதனால் நாங்கள் டிவர்ஸ் போட்டோம். ஆனால் அப்போவே சொல்லிட்டார் அவர், என் குழந்தைய அவகிட்டேருந்து பிரிக்காதீங்க, ரைட்டாக ராங் அவள் என் மனைவியாக இருந்துட்டா இவ்வளோ நாளும். அந்த குழந்தைய அங்கேருந்து பிரிச்சுட்டு வந்து அந்த குழந்தையும் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கே போய் நிற்கிறது? என் குழந்தைக்கு எப்போ இருந்தாலும் நான் தான் அப்பா, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன். ஸோ நாங்கள் போய் கேஸ் போடுறோங்க. போட்டு முடிச்சு அந்த பொண்ணு வந்துடுறா. வந்துட்டு நான் சேர்ந்து தான் வாழ்வேன் இவரோட. இவர் தான் என்ன அடித்து விரட்டினாரு. நீங்கள் வேணால் பக்கத்து வீட்லையெல்லாம் கேளுங்க. நம்ம ஒரு இடத்துல குடி இருந்தோம்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள 4 பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஒரு 2வது எனிமீஸாக இருக்கும்.
நீங்கள் வேணால் அவங்கள கேட்டு பாருங்கள், இவங்கள கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னு ஒரு பெருசாக எழுதிட்டு எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டாரு. சேர்ந்து வாழணும்னு சொல்கிறாங்க, அது நம்ம வேண்டான்னே சொல்ல வேண்டாம். ஐயா நீங்கள் அவளை வந்து வாழ சொல்லுங்கள், நான் டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் எழுதி தரேன், என் மனைவியோடு நான் சேர்ந்து வர தயாராக இருக்கிறேன், நான் எழுதி தரேன், நீங்கள் சொல்லி அனுப்புங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஜட்ஜுக்கிட்ட கேட்குறாரு. ஜட்ஜு என்னம்மா அவர் தான் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாரு, போக வேண்டியது தானே, நீயே எப்போ போகிற சொல்லு. ஜட்ஜஸ்க்கு பெண்கள் எப்படி இருப்பாங்க, எந்த பெண், இதெல்லாம் வந்து நிறைய ஒரு நாளைக்கு 100 கேஸ் பார்க்குறாங்க, நல்லா தெரியும். அவர் கேட்டார். அவர் சொன்னார், அந்த வீட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேங்க, அந்த வீட்டுக்குன்னே எனக்கு வேண்டவே வேண்டாம், அவர் தனியாக கொடுத்தனம் வைக்க சொல்லுங்கள். தனியாக கொடுத்தனம் வச்சா நான் அவர் என் குழந்தை 3 பேர் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கணும். இவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், என் பெற்றவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்னென்னா, அவங்க 2 பேரும் உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக வயசான காலத்தில் இருக்கும்போது விட்டுட்டு வர்றது. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. வந்து இருந்தால் எங்கள் வீட்டில் இருக்கட்டும், இல்லையா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அம்மா வீட்டில் இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி ஆட்சேபனை கிடையாது. என்னோட வந்து வாழ்கிறதுக்கு ரெடினா அங்கே வந்து இருந்தால் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னுடைய க்ரீவன்ஸே என்ன, வந்து வாழலை, வாழ்ந்தாலும் எப்படி வாழணும், 2 விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இவ உடனே என்ன பண்ணுறா, ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ் போடுறா. சார் மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டு எனக்கு வந்து 25,000 மெயின்டெனன்ஸ் வேணும், அது போக பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸு அதெல்லாம் வேணும். இவர் என்ன பண்ணுறாரு, சொந்த வீடு வச்சுருக்காருங்க, கடை வச்சுருக்கிறாரு, சொந்தமாக கடை இருக்குது, கிரானைட் கடை. இப்போ நீங்கள் ஈசிஆரில் போனீங்கன்னா அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க கிரானைட்டு, இந்த மார்பிள் அந்த மார்பிள்னு சொல்லி ஒரு பெரிய குடோனில். இது இவ்வளோண்டு ஒரு கடையில் வெட்டி போடுறதுல துண்டா வர்ற மார்பிளை வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஆள். ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு அவள் பணம் கேட்குறான். அப்புறம் இவர் ஜட்ஜை கேட்டார். ஜட்ஜு, என்னப்பா நீ என்னப்பா சொல்கிற சொல்லுன்னு. அவருக்கு புரிஞ்சு போச்சு, இந்த பையன் வந்து அமைதியான பையன், நல்ல பையன்தான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஐயா நான் தாங்க ஐயா, அவன் வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போனதுலேருந்து நான் தான் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறேன், நான் வருஷத்துக்கு 4 தடவை 5 தடவை ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், யூனிஃபார்ம் ஸ்கூலில் கொடுக்குறாங்க, அதுக்கு நான் பணம் கட்டிடுறேன், அது நான் கொடுத்துட்டு தான் சார் இருக்கேன், இவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் சார், என்னுடைய வருமானம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணினோம், ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம். எதுக்காகனா, கிரானைட் பிஸ்னஸ்னால் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவர் இல்லை, இது கொசுறு ஓடுகளை வாங்கிட்டு வந்து விற்கிறவர் அப்படின்னு காட்டுறதுக்காக கடையில் என்னென்ன சரக்கு வச்சுருக்குறோம், எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, இதுக்குள்ளே எத்தனை பேர் வேலை செய்ய முடியும், எடுபிடிக்கு ஒரு ஆள், இவர் ஒரு டேபிள் போட்டு உட்காந்துருக்கிறாரு, இங்கே ஒரு 10 கல் அங்கே ஒரு 20 கல் இப்படி இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இதை எடுத்து கொண்டு போய் காட்டினோம். டேக்ஸ் கட்டணுமா, கமர்ஷியல் டேக்ஸ் கட்டணும் தானே, வித்தா நீங்கள் அது கால்ஃபார் பண்ணி அதில் என்ன வந்திருக்குன்னு காட்டினோம். ஸோ ஜட்ஜு புரிஞ்சுட்டாரு, இவர் அந்த அளவுக்கு இவங்க கேட்குற அளவுக்கோ சொல்கிற அளவுக்கோ அவர்கிட்ட வருமானம் இல்லைன்னு. வீடும் கோயிலிடம் தானே, கோயிலிடம் தானே, அதுவும் நாங்கள் போட்டோம். கோயில் இடத்துக்கு கேஸ் அப்போ நடந்துட்டு இருந்தது சிட்டி சிவில் கோர்ட்டில், அதையும் நாங்கள் போட்டோம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டா, இல்லை எனக்கு மினிமம் 25,000 இருந்தால் தான் முடியும் அப்படின்னு. இந்த ஜட்ஜு கேட்டுட்டு இருந்த ஜட்ஜு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். இதுக்கு நடுவில் வேற ஒரு ஜட்ஜு வந்தாங்க, அவங்க பெண்களுக்கு ஆதரவான நிலை எடுக்கிற ஒரு ஜட்ஜு. அப்புறம் ஏன்பா இதெல்லாம் தானே இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு 17,500 ரூபாய் ஆர்டர் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க, வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த பையன் அதையும் கொடுத்தான். நான் இது யாருக்கு மேடம் கொடுக்குறேன், என் குழந்தை தானே சாப்பிட போகுது, நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாரு. பட் அப்புறம் கேஸ் நடத்தி ஆகணுமா, இப்போது என்ன கேஸு, டைவர்ஸ் கேஸு பெண்டிங்கில் இருக்கு. இவ சொல்கிறா, இவர் என்னெல்லாம் அநியாயம் பண்ணார் தெரியுங்களா, அடித்தார் உதைச்சாரு, எனக்கு இங்கே காயம் ஆயிடுச்சு இங்கே காயம் ஆயிடுச்சு. கிராஸ் பண்ணேன், நான் தான் கிராஸ் பண்ணேன். கேட்டேன், ஏம்மா அவ்வளோ காயம் ஆயிருக்கு, எந்த டாக்டர்கிட்ட போனீங்க? மேடம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 24 மணி நேரம் டாக்டர் இருக்காங்க மேடம், நான் அங்கே போனேன். சரி டாக்டர் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்களா? ஆமாம் மேடம் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாரு, ஊசி போட்டார். எவ்வளோ நாள்மா ஊசி போட்டிங்க? 1 வாரம் 10 நாள் இருக்கும் மேடம். போனேன், அது இங்கெல்லாம் தழும்பாக கூட இருந்தது, நான் அப்புறம் ஆயின்மெண்ட்டெல்லாம் வச்சு தேய்ச்சி தான் போச்சு. சரி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க பார்க்கலாம், ஏதாவது தாக்கல் செஞ்சுருக்கீங்களா? தாக்கல் செய்யலை. இந்த காயமெல்லாம் பட்டுச்சே உங்களை அடித்த போது உதச்ச போதெல்லாம், அதுக்கு ஏதாவது ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களா, ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இல்லை. என்ன சார் நார்மலாக என்ன, சரி அவர் அவ்வளோ போட்டு அடிச்சிருக்காரு உன்னை,
நீ என்ன பண்ணியிருக்கணும்? 100 கூப்பிட்டுருக்கலாம்லம்மா. போலீஸ் வந்து உன்னை காப்பாற்றிருக்குமல்ல. இல்லை மேடம், கூப்பிடலை. சரி, ஸ்டேஷனில் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேல்ல, போனதுக்கப்புறம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இல்லை. சரி, உன் கணவர் உன்னை வந்து பார்த்தாரா? வந்தார் மேடம். நீ பார்த்தியா? நாம பார்க்கல மேடம், என்னை அடிச்சுட்டு வந்து கூப்பிட்றாரு மேடம். எப்படி? சரி, அப்புறம் நீ மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கலாமில்ல, ஃபோன் இருக்குதில்ல உங்கள் வீட்டில், நீ ஃபோனில் அனுப்பியிருக்கலாமில்ல. என்னென்ன என்னை இவ்வளவு அடிச்சு போட்டு நீ என்னை வந்து கூப்பிட வரியா? நீ ஏய், நான் உன்னோட வரமாட்டேன். இந்த காயம் பார், எத்தனை காயம் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் நீ எழுதி போட்டுக்கிறியா? இல்லை. நோ மெசேஜ், நோ ப்ரிஸ்கிரிப்ஷன், நோ ஃபோட்டோகிராஃப், நத்திங். ஸோ உனக்கு அதை மாதிரி எதுவுமே நடக்கலை, கேஸுக்காக நீ பொய்யா சொல்கிற. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவள் சொன்னதை பொய்ன்னு சொன்னதோட இவளுக்கு நடந்த க்ரூயல்ட்டியை பற்றி எல்லாம் நாங்கள் பேச வேண்டியது. ஆனால் அவங்க அப்பாவை பற்றி பேசும்போது அந்த ஆளை வர சொல்லுங்க, அந்த கிழவனை வர சொல்லுங்க, அவன் வரட்டும், நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஜட்ஜு சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, ஜட்ஜம்மா ஏங்க நீங்கள் அவர் கேட்குறாங்களே, நீங்கள் வேணால் அவங்கள பெட்டியில் ஏற்றுங்களேன்னு. நான் சொன்னேன் 75 இயர்ஸ்க்கு பக்கமாக இருக்கும், அவர் கேன்சர் பேஷண்ட்டு, எப்போ வேணாலும் போயிடலாம் கேன்சர் பேஷண்ட்டுங்கிறதுனால, அந்த மாதிரி டெர்மினல் ஸ்டேஜில் இருக்கார், அதனால் நீங்கள் வந்து இதை பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சாம்மா, நான் வரேன், நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிச்சாம்மா. அப்புறம் அந்த அம்மாக்காக நாங்கள் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிவிட்டு அந்த அம்மா பெட்டியேறினாங்க. இவரை கேட்டாங்க, இவர் எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொல்லிட்டாரு. இவர் எப்போவுமே அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருப்பார். எத்தனை வருஷமாக என்ன செஞ்சார், ஏது செஞ்சார், இந்த பொண்ணு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்ன வந்தது, எல்லாமே வந்து போட்டிருந்தோம் நாங்கள். அப்புறம் இந்த அம்மா வந்துச்சு. இந்த அம்மா ஒவ்வொன்றா சொல்லுது, என்ன நடந்தது ஏது. அதாவது உண்மை பேசுகிற பொழுது நீங்கள் எத்தனை தடவை பேசினாலும் உண்மையாக தான் இருக்கும், அது பிறழ்ந்து போகாது. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஜட்ஜு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணு அத்தனையும் பொய் சொல்லுது அப்படின்ட்டு டைவர்ஸை கிராண்ட் பண்ணிட்டார். ஆனால் இவர் வந்து 17,500 ரூபா கொடுக்கணுங்கிற உத்தரவு அப்படியே இருக்குது. நார்மலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, கேஸ் முடிஞ்சிருச்சு, டைவர்ஸ் கிடச்சிருச்சுன்னா அந்த ஐஏவும் முடிஞ்சு போச்சு. எது இடைக்கால மனு போட்டு மெயின்டெனன்ஸ் கேட்டாங்களே, முடிஞ்சு போச்சு. நான் சொன்னேன், சார் கேஸ் முடிஞ்சு டைவர்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் கொடுக்கணுங்கிறது இல்லை அப்படின்னு. மேம், கேஸ் எதுக்கு மேடம் போட்டேன், எனக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கட்டும், நான் நிம்மதியாக எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறதுக்காக. ஆனால் நான் கொடுக்குற காசு யாருக்கு மேடம் கொடுக்குறேன், என் குழந்தைக்கு கொடுக்குறேன், அது ஏன் மேடம் நிறுத்தணும், நான் கொடுத்துட்ருக்குறேன். அப்புறம் அப்பாவை கொண்டே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணார், ரொம்ப செலவு சிரமம். இதுக்கு நடுவில் இந்த பொண்ணு அப்பீல் பண்ணா சார், ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணா 2 ஜட்ஜுக்கு முன்னாடி. அப்போ படித்து பார்த்துட்டு ஜட்ஜு ஆன வரைக்கும் எல்லோரும் பேசினாங்க. அப்புறம் சேர்ந்து வாழ்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. சேர்ந்து வாழலை, அந்த ஆளோட என்னால் வாழ முடியாது, எனக்கு வேண்டாம். சரி வேண்டாம் தானே, உனக்கு என்ன தான் வேணும், எனக்கு பணம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னா. முதல்ல அது சொல்லலை, முதல்ல என் பையன் பேரில் சொத்து எழுதி வைக்க சொல்லுங்கள். என்ன மேடம், கோவில் நிலம் இதுதான் நடந்திருக்கு, கேஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ இங்கே இருக்குது, நானே இவ்வளவு கடன் கட்டணும்னு கார்பரேஷன்லேருந்து அப்போ ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது, இத்தனை காலமாக நீ இதை வந்து ஆக்கிரமிச்சிருந்ததுனால நீ இவ்வளோ கட்டணும் வந்து அதெல்லாமே கொண்டு போய் காட்டினோம். அவங்க புரிஞ்சுட்டாங்க, அம்மா அந்த நிலம் அவருதே அல்ல, அவர் எப்படி உனக்கு கொடுக்க முடியும், அதனால் அதெல்லாம் சாத்தியமில்லை, எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு 15 லட்ச ரூபா கொடுக்க சொல்லுங்கள். அவ்வளோலாம் இல்லை மேடம், எனக்கு நான் வாங்கினா கூட கடன் தான் கொடுக்கணும். கடைசியில் 7.5 லட்சம் அந்த பொண்ணுக்கு கொடுத்தாங்க சார். கொடுத்தார். இவர் வந்து தம் பையனுக்கு செலவு செஞ்சது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது எல்லாத்தையும் வச்சுருந்ததுனால அதை பார்த்துட்டு அந்த 17,500 ரூபாயை 15,000 குறைச்சி அதை வந்து மெயின்டெனன்ஸ் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு போட்டாங்க. எப்பவும் போல் நான் ஸ்கூல் ஃபீஸு அவன் படிக்கிற வரைக்கும் அவனுக்கு எல்லாமே செய்கிறேன். ரொம்ப நல்ல மரியாதையோடு அந்த